ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ ஓகே. ஒழுங்கா எழுதுங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இதான் சால்வ் பண்ண போறோம். ஸோ 8, 9, 10 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். 4, 5, 6, 7 4 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். எக்ஸசைஸ் 1.3ல இருந்து தான் எல்லாமே. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 3 + 5 - 7 × 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வேற கலர். ஸோ 3 + 5 3 + 5 -7 × 1 7 × 1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரையாரிட்டி. ஸோ 3 + 5 -7. ஸோ 7 × 1 7 தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனும் ஒரே லெவலில் இருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட். 3 + 5 8 8 - 7 -7 1. ஸோ ஆன்சர் 1 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்கு? 1 தான் ஆன்சர். இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் 25/8 - 3 × 2. ஸோ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் நம்பர் 1 இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்க இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு 3 × 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட் 3 × 2 8 - 6. இது இன்னொரு பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ 8 - 6 எனக்கு 2. ஸோ 24 இந்த பெரிய குட்டி ப்ராக்கெட் /2. ஆன்சர் என்ன? 12. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆன்சர் 12. லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? லைக் வேற கலர். யூஸ் பிட் மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இந்த பாக்ஸ். ஸோ பிட் மாஸ் ரூல் தெரியுமா தெரியாதான்றதுக்கு ஒரு நல்ல டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் பாஸ் பண்ணுங்கன்னா. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ என்ன கலர் எடுக்கலாம்? ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். 4 + 2 6ன்னு வரும். ஸோ தனியாகவே எழுதிடுங்க. 2-6 - 12 / 6 = 10ன்னு வரணும். ஸோ இந்த கன்ஸ்டன்ட் ஃபாலோ பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ 12 / 6 2. இங்கேயும் மறுபடியும் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ 2-6 - 2. 12 / 6 is nothing but 2. 2-6 - 2 should give you 10. ஸோ என்ன போட்டால் 10 வரும்? இந்த 4 ஆப்ரேட்டரில் டிவிஷன் போட்டால் கண்டிப்பாக வராது. 2/6னா 1/3 - 2 கண்டிப்பாக வராது. ஸோ மைனஸ் போட்டால் வருமா? 2 - 6னா -4ன்னு வரும். -4 - 2 -6ன்னு வரும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த மைனஸ் பற்றி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 - 6னா -4ன்னு வரும். இது ஆனால் இப்போ 7th ஸ்டாண்டர்டில் தான் வரும் இந்த கான்செப்ட். இப்போ வராது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ஆன்சர் வராது பேசிக்காக மைனஸ் போட்டால். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் தப்பு. இதுவும் தப்பு. மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அடிஷன் பார்த்துடலாம். 2 + 6 - 2 8 - 2 6ன்னு வரும். ஸோ அடிஷனும் வராது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் மல்டிப்ளிகேஷன் தான். இதுவாக தான் இருந்தாங்க. பட் வெரிஃபை பண்ணிடலாம். 2 × 6 12 - 2 10 கரெக்ட் தான். 12 - 2 gives you 10. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் இதுதான். இன்ட்டு தான் ஆன்சர் இன்ட்டு. அவ்வளோ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரியல் லைஃப் தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.